இப்போது நவராத்திரியோடைய முதல் நாள் வந்து நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னாக்கா, எப்பவுமே ஒரு ஃபாஸ்டிங்கில், ஒரு பயபக்தியில், ஒரு டிசிப்ளினோட அவங்க ஒரு சாப்பிடாம கூட அந்த ஃபேமிலியிலேருந்து பூஜை புனஸ்காரம் பண்ணுவாங்க. அப்போ அதில் மெயினாக நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா டிசிப்ளின் பார்க்குறோம். கரெக்டாக அது குழந்தைங்க கூட அந்த ஃபேமிலியில் வந்து அவ்வளோ ஒரு டிசிப்ளினாக காலையில் எழுந்துட்டு பூஜைலாம் பண்ணிகிட்ருப்பாங்க. அதே போல் உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்க்கும் வந்து அந்த ஃபினான்ஷியல் டிசிப்ளின் இருக்கணும். நீங்கள் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பண்ணுறீங்கன்னா அதை மாதம் மாதம் என்ன பண்ணுங்கள், ஆட்டோமேஷன் பண்ணிவிடுங்க. அந்த ஃபினான்ஷியல் டிசிப்ளினை வந்து இந்த நவராத்திரியோட வெல்த் கிரியேஷனோட கனெக்ட் பண்ணி பாருங்கள். ஸோ உங்களுக்கு சின்ன விஷயத்தை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணாலும் பரவாயில்ல, அது உங்களுக்கு ஒரு ஹியூஜ் கார்பஸை க்ரியேட் பண்ணும். நமக்கு இந்த நவராத்திரியோட ஃபர்ஸ்ட் டே சொல்லி கொடுக்கறது என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா டிசிப்ளின் அப்படின்றது. இது நம்ம வாழ்க்கையிலையும் சரி, ஃபினான்ஷியல் டிசிப்ளின்லையும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நவராத்திரியோடைய செகண்ட் டே லெசனை நாளைக்கான ஷார்ட்ஸில் நம்ம பார்க்கலாம்.